பூங்காற்று நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் வி.ஆர். தேவிகா. வெப்பத்தாங்குடி ராமச்சந்திர ராவ் தேவிகா. நான் பிறந்தது கோலாரில். ஆனால் எனக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது எங்கள் ஃபேமிலி மைசூருக்கு மாற்றமாகி மைசூருக்கு போனாங்க. அங்கேயே தான் நான் வளர்ந்ததெல்லாம் மைசூரில் தான் கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், மகாராணிஸ் காலேஜு முடிச்சுட்டு பிஏ முடிக்கும்போது எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 11 பேர். நான் 9வது குழந்தை. 7 பெண்கள், 4 பாய்ஸ். நாங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஃபேமிலி. எனக்கு தனி இருக்கிறதுனா தெரியவே இல்லை அப்போ எல்லாம். மைசூரில் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து தான் வளர்த்துனாங்க. எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்டராக இருந்தார், டிஇஓ இருந்தார். அவருக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்தார். நிறைய வில்லேஜஸில் போய் டீச்சராக வேலை பார்ப்பார், டிஇஓ ரிட்டையர் ஆகிட்டு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுனா பாடம் புத்தகம் மட்டும் இல்லை, எந்த நாவலு, இங்கிலீஷு, கன்னடா, நிறைய கன்னடா எல்லாம் படிப்போம். ஒரு சின்ன பொட்டலம் வந்தால் கூட ஷாப்லேருந்து அதை வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. நான் முதல்ல இங்கிலீஷ் புத்தகம் படித்ததே 12 வயசில் ரவீந்திரநாத் டாகோரோட கோரா. அப்போவே எங்கள் தாத்தா பெரிய ஜேர்னலிஸ்ட் இருந்தார். அவருக்கு மேலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு மேலே தலைதண்டம் வச்சுருந்தாங்க. அதனால தான் அவர் மைசூருக்கு போயிட்டார். பிகாஸ் மைசூர் வாஸ் அ பிரசிடென்சி கிங்கோட, இட் வாஸ் நாட் பிரிட்டிஷ் இண்டியா. அவர் நிறைய பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக எழுதுவார். ஸோ ஐ திங்க் ரைட்டிங் இஸ் இன் த பிளட்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே படிக்கிறது, நாவல்ஸ் படிக்கிறது, மற்றதெல்லாம் படிக்கிறது. ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் நிறைய பார்ட்டிசிபேஷன். எங்கள் வீட்டில் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படி, இல்லைன்னா உன்னோட பாடு அப்படின்னு தான் விடுவாங்க. ஆனால் அப்போ எல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாததுனால ஏதோ நல்லா படிச்சிட்டோம். ஸ்கூலில், ஹை ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கன்னடா நாவலிஸ்ட் திரிவேணியின் பேர் அவங்களுக்கு. அவங்க நிறைய சைக்காலஜிஸ்ட், அவங்களோட கதைகளை எழுதுவாங்க கன்னடத்தில். அதை படிச்சுட்டு நான் நினச்சேன் நான் சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பியூசி முடிஞ்ச உடனே நான் பிஏ சைக்காலஜி, சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்னு எடுத்தேன். அப்போது சோஷியாலஜியில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. பிஏ எழுதியிருக்கேன். 18 வயசு இருக்கும். ஏன்னா அப்போ எல்லாம் பியூசி எங்களுக்கு 1 வருஷம்தான். 10ஆம் கிளாஸ் தான் ஸ்கூல் ஃபைனல். ஐ வாஸ் த லாஸ்ட் பேட்ச். 10ஆம் கிளாஸ் ஸ்கூல் ஃபைனலில் பியூசி 1 இயர், 3 இயர்ஸ் பிஏ. 18 வயசு தான் அப்போது பிஏ முடிக்கும்போது. எங்கள் அண்ணாவுக்கு மദ്രാஸில் வேலை கிடச்சிருந்தது. அதனால் எங்கள் அண்ணா சொன்னார், ஃபேமிலியை அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எல்லாம் வரலாம், அப்பா அம்மா நாங்கள் சிஸ்டர்ஸு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தார். இங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு இங்கே நீ வேணுன்னா எம்ஏ படிக்கலாம் சைக்காலஜியில். நான் பஸ்ஸில் போகிறேன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு, எம்ஏ சைக்காலஜிக்கு. அங்கே போனால் 2 நாள் இருந்தது லாஸ்ட் டேட். எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இல்லை மைசூரில் இருந்து. திரும்பி வரும்போது பஸ்ஸில் ஒரு லேடியை மீட் பண்ணேன். அந்த லேடி ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க சாஸ்திரி நகரில். அவங்க என்ன கேட்டாங்க, என்னம்மா பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நம்ம எம்ஏக்கு அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன், அங்கே நீ வாலண்டியராக ஒரு மாதம் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஐ செட் ஓகே. போய் அந்த ஸ்கூலுக்குள்ளே காலை வச்ச உடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. குழந்தைங்க எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் கிண்டர் கார்டன், எல்கேஜி டீச்சராக சேர்ந்துட்டேன்.
எல்கேஜி டீச்சரை சேர்ந்த பிறகு அந்த ஸ்கூலில் மிஸ்ஸஸ் பால் ஸ்கூல்னு சொல்லி இங்கே சாஸ்திரி நகர் அடியார் சென்னையில். என்னோட நோக்கம் எல்லாம் இந்த குழந்தைங்க எப்படி குதிச்சு குதிச்சு ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு அப்படிங்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன். மெட்ராஸுக்கு வந்த ஒரு மாதத்துக்குள்ளே இங்கே என்னெல்லாம் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதுக்கு எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவேன். கலாக்ஷேத்ராவில் போய் உட்காருவேன், பரதநாட்டியம் எல்லாம் பார்ப்பேன், பிளேஸ் பார்ப்பேன், மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங் ஷோஸ் பார்ப்பேன், சோழமண்டலுக்கு போவேன், மியூசியமில் போய் உட்காருவேன், எல்லாம் பார்ப்பேன். என்னெல்லாம் மெட்ராஸில் கிடைக்கிறதோ அதில் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கல்ச்சுரலி. இது எல்லாம் நான் குழந்தைங்களுக்கு கதை கதையாக சொல்லுவேன், அதை பற்றி எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து அந்த மிஸ்ஸஸ் பால் ஸ்கூலில் சஞ்சயன்னு சொல்லி, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தனஞ்சயன்ஸ், பத்மபூஷன் இப்போது சாந்தா தனஞ்சயன் அண்ட் தனஞ்சயன், அவங்களோட பேரண்ட்ஸ். அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் அவனுக்கு பாடம் எடுக்க முடியுமா, அவனுக்கு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்போ கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் டான்ஸர்ஸ், அதனால் நான் வரேன், எனக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பரதநாட்டியத்தில். அங்கே போய் அவனுக்கு பாடம் சொல்லிவிட்டு போய் கிளாஸில் உட்காருவேன். கிளாஸில் உட்காந்து பரதநாட்டியம் பார்த்தவன் எனக்கு தோணித்து, இதில் எவ்வளோ சயின்ஸ் இருக்குது, இது எல்லாம் நாம் ஏன் என் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு டீச்சராக நான் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள கேட்டேன். நான் வந்து கற்றுக்கிறேன் இது. அப்போது எனக்கு 24 வயசு. நான் பரதநாட்டியம் கற்றுக்கிறேன். ஆனால் நான் என்றைக்கும் அரங்கேற்றம் எல்லாம் பண்ண மாட்டேன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு இது கிளாஸ் ரூமில் எப்படி கொண்டு போகலாம் அங்கிற இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க சரின்னு சொன்னாங்க. நான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன். பரதநாட்டியம் மட்டும் இல்லை, அதுக்கு இருக்கிற தியரியில் இருக்க சம்ஸ்கிருதத்தில் நாட்டிய சாஸ்திரா, அபிநய தர்ப்பணம் அப்படியெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இந்த நாட்டியத்தை பற்றி எனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். தனஞ்சயன்ஸ் எனக்கு அவங்க ப்ரோக்ராம்ஸுக்கு காம்பேராக பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு நடுவில் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன், கேஷுவல் அனௌன்சராக ஐம் இன்ட்ரெஸ்டடுன்னு கேட்டேன். ஸோ யூத் ப்ரோக்ராமில் இங்கிலீஷ் அனௌன்சராக நான் ஆரம்பித்தேன் அங்கே. ஸோ டீச்சராகவும் இருந்தேன், ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராகவும் இருந்தேன். அங்கேயும் பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் இல்லை, அதெல்லாம் கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக கேட்டாங்க. நான் ஸ்கூல் டீச்சராகவே இருந்துட்டு கேஷுவல் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாகவும் நிறைய வேலை பண்ணினேன். தூர்தர்ஷன்லேயும் அனௌன்சராக இருந்தேன் கொஞ்ச நாள். எல்லாமே ஃப்ரீலான்ஸ் தான், நாட் டீச்சிங் இஸ் மை மெயின். இந்த காம்பேரிங் எல்லாம் பண்ணும்போது தனஞ்சயன்ஸ் வந்து அவங்களுக்கு 1979 1979 கானமரா ஹோட்டலில் ஒரு 6 மாதம் டெய்லி லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் டூரிசம் அப்படின்னு, டூரிஸ்ட்டுக்காக அப்படின்னு கேட்டாங்க. இவங்க சைன் பண்ண பிறகு அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது ஐசிசிஆர் மூலமாக. இந்த ப்ராஜெக்டை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க ட்ராவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அக்டோபர் டு மார்ச் எவ்ரி சிங்கிள் டே லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆன் ட்ரெடிஷ்னல் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். இது வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு ஸ்விம்மிங் கற்றுக்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து ரஷ்யன்ஸ் வந்தால் எப்படி பேசணும், அமெரிக்கன்ஸ் வந்தால் எப்படி பேசணும், ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தால் எப்படி பேசணும், இதெல்லாம் பேசி பேசி எனக்கு பழக்கமாச்சு. வண்டர்ஃபுல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றவங்க ஆடி காமிப்பாங்க, நான் பேச்சுவேன் நடுவில். ஒரு நாள் சசி கபூருங்கிற ஹிந்தி ஆக்டர் வந்தார். அவர் திருப்பி மறுநாளும் வந்தார். எனக்கு ஒரே ஷாக்கு, என்ன 2வது நாள் வந்திருக்காருன்னு. அவர்கிட்ட போய் நான் 2வது நாள் வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். அவர் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தேன், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறது பெங்களூரில், போயிட்டு வரவங்களை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் கூட ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டர் இருந்தார், சையத் நக்வின்னு. அவர் என்ன கேட்டார், டு யூ ரைட் அப்படின்னு கேட்டார். ஐ செட் ஐ நோ கன்னடா வெல், இங்கிலீஷ் ஐ எம் வெரி புவர் அப்படின்னு சொன்னேன். இஃப் யூ கேன் ரைட் அஸ் யூ ஸ்பீக் யூ கம் அண்ட் see me அப்படின்னாரு. ஸோ நான் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ராகவேந்திர ராவன்னு ஃபோட்டோகிராஃபராக இருந்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸில், அவருக்கு சொன்னேன். அவர் சொன்னார், வா நாளைக்கு வா ஆஃபீஸுக்கு பார்க்கலாம் அப்படின்னு.
போனால் அங்கே நக்வியில் அசிஸ்டண்ட் எடிட்டர் எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு இதை பற்றி ஒரு 200 வேர்ட்ஸில் நீ எழுது அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன் அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அது சாட்டர்டே பேஜில் வந்துடுத்தோம் அந்த ரெவ்யூ. அப்போது அன்னிலேருந்து நான் ஆர்ட் கிரிட்டிக் ஆகிட்டேன். 1979லேருந்து 88 வரைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸில் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணேன், நிறைய பேரை போய் பார்த்தேன். யார் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, செம்மங்குடி, பெயிண்டிங்கில் தோட்டாத்தரணி, யூசுப் அரக்கால், எஸ்ஜி வாசுதேவ், யார் எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் இன்டர்வியூ பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டிருக்கேன். எம்டி ராமநாதன், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, அவங்களெல்லாம் நான் இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்கேன் இதில் இந்தியன் எக்ஸ்பிரஸில். 1988 ஹிந்து பத்திரிக்கையில் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு நடுவில் 86 த வீக் மேகசின் கொச்சினில் இருந்து வருது, அவங்களுக்கு எழுத ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையில் நான் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு எல்லாத்துலேயும். கலாநிதி நாராயணன்னு பத்மபூஷன் இருந்தாங்க, அபிநய சரஸ்வதி, அவங்க ஒரு அபிநய சுதான்னு நடத்துவாங்க. அவங்க கேட்டாங்க, தேவிகா நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு டான்ஸ் தியரி சொல்லி கொடுப்பியான்னு கேட்டாங்க. ஸோ இது அபிநய தர்ப்பணா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு கதையெல்லாம் சொல்லி நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கதை சொல்லுவேன், கிளாஸ் எடுப்பேன். அதை பார்த்துட்டு எனக்கு கனடாவில் ஒரு டான்ஸ் கான்ஃபரன்ஸ் யார்க் யூனிவர்சிட்டியில் அது போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டிக்கெட்டுக்கு அப்ளை பண்ணேன். டிக்கெட் கிடச்சிடுது. ஸோ கனடாவில் போய் அந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு யார்க் யூனிவர்சிட்டியில் நான் ஒரு கிண்டர் கார்டன் டீச்சரு, ஒரு பிஏ. ஆனால் யார்க் யூனிவர்சிட்டியில் என்னோடய பேப்பர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அங்கே இருந்த பெரிய ஸ்காலர் கபிலா வாத்சாயனா எனக்கு சொன்னாங்க, நீ ஒரு ஸ்கூலில் தான் வேலை பண்ணக்கூடாது, நீ திரும்பி போயிட்டு இந்தியாவில் மெட்ராஸில் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நீ எப்படி நீ டான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கே உன்னோட டீச்சிங்லன்னு நீ நிறைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். போயிட்டு நீ ரிசைன் பண்ணிவிட்டு இன்டாக்குக்கு ஒரு ப்ரப்போசல் கொடு, இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது 1985 அது. ஓகே, ராஜீவ்காந்தி அப்போ தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அவர் அமெரிக்காவுக்கு வந்தார் இந்தியா ஃபெஸ்டிவல் இனாகரேட் பண்ணி நடத்துறதுக்கு. நான் இந்தியன் கவுன்சுலேட்டுக்கு போய் நியூயார்க்கில் எனக்கு ப்ரெஸ் டிக்கெட்ஸ் கிடைக்குமா இனாகரேஷன் கான்சர்ட்ஸுக்குன்னு கேட்டேன். அவங்க என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பேட்ஜ் கொடுத்தாங்க மாட்டிக்கிறதுக்கு. வாஷிங்டன் டிசியில் போய் அம்பாசிடர் ரோ ஹோட்டலுக்கு போங்க. நான் அங்கே போனேன். அவங்க எல்லாம் இதெல்லாம் செக் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ஒரு டேக் கொடுத்துட்டு நான் டுமாரோ மார்னிங் 8:15 நார்த் வெஸ்ட் கேட் அப்படின்னாங்க. நார்த் வெஸ்ட் கேட் வாட் அப்படின்னேன். த ஒயிட் ஹவுஸ் அப்படின்னாங்க. ஸோ ஐ பிகேம் ஜேர்னலிஸ்ட் அட்டாச் டு ராஜீவ் காந்தி. ஸோ அந்த வருஷம் எங்கெங்கெல்லாம் போவோம், இந்த செனட் இதில் கேபிட்டல் ஹில் போயிருக்கேன். அதை பற்றி நான் வீக் மேக்சினில் எல்லாம் எழுதினேன். அண்ட் ஸ்பேன் மேக்சினில் எழுதினேன் அதை பற்றி எல்லாம். அதுக்கு பிறகு எவ்ரி 2 இயர்ஸ் யாரானா என்ன ஏதாவது ஒரு நாட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் எனக்கு டிக்கெட் இல்லாமல் நான் 29 நாட்டுக்கு போயிருக்கேன், நான் டிக்கெட்டுக்கு செலவழிக்காமல். இது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, எக்ஸ்போஷர் எனக்கு. இது அப்படியே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு எல்கேஜி டீச்சரை நான் இப்படி மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் வளர்ப்பு என்ன நினைப்பாங்க. எனக்கு வந்து இப்படி ஹாரிசான்டல் எக்ஸ்பேன்ஷன் தான் என்னோட டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டீச்சரு, ஒரு டான்ஸரு, ஒரு ரைட்டர், அப்படி எல்லாம் போச்சு இல்லை. அண்ட் தென் லெக்சரிங். 1981 ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா தெருக்கூத்து நாமுத்து சுவாமின்னு கூத்துப்பட்டறை ஃபவுண்டரு. அவர் வந்து ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் தெருக்கூத்தை பற்றி. அதை பார்த்தேன். ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம பசங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி நான் ஊரில் போய் தெருக்கூத்தை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க இன்டாக்கு ப்ரப்போசல் கொடுன்னு கேட்டாங்கல்ல,
அதுக்கு ஒரு ப்ரொப்போசல் ட்ரெடிஷ்னல் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம். இந்த இன்டாக்னா இந்தியன் நேஷ்னல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், அது வந்து மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டாக் ஒன் சேர்ந்து இருந்தது. அவங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அதுக்கு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கிராண்ட் வந்தது. இந்த 9 வருஷம் நான் வந்து தேவராட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, சிலம்பம் இதெல்லாம் ஸ்கூல்ஸில் எல்லாம் கொண்டு போய் அசம்பிளி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு பிரிட்ஜிங் வில்லேஜ் அண்ட் சிட்டி. எனக்கு வந்து காந்தியை மேலே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து மகாத்மா காந்தியை பற்றி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. காந்தியோட கதையெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு எல்லாம். பிஏ முடிச்சுட்டு 30 வருஷத்துக்கு பிறகு காந்தி ஸ்டடீஸ், காந்தி பீஸ் ஃபவுண்டேஷனில் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ காந்தியை பற்றி கதை சொல்கிறீங்க, படிச்சிருக்கீங்க, வை டோன்ட் யூ டூ அன் எம்ஏ ஆன் காந்தி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்ஏ பண்ணினேன். இதை முடிச்சுட்டு ஒரு ஆல் ஓவர் இந்தியா காலேஜ் டீச்சர்ஸ்க்கு ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்காக எஜுகேஷனல் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. போகும்போது நான் ஒரு டீச்சர்ஸுக்கு ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு திடீர் தோணித்து, காந்தியை பற்றி நான் ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நான் திரும்பி வந்துட்டு இங்கே எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணினேன் காந்தியை பற்றி. காந்தி எப்படி அந்த காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது அவருக்கு 1900 காந்திய பேர் இந்தியா முழுக்கம் தெரிஞ்சிருந்தது. அவர் திரும்பி வரத்துக்கு முன்னாடியே, சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த திரும்பி வரத்துக்கு முன்னாடியே இந்தியா முழுக்க அவர் பேர் இருந்தது. அவர் 1914 அவங்க திரும்பி வந்துட்டு எப்படி அவரோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிஹெச்டி பண்ணி முடித்தேன். எனக்கு வந்து கிண்டர் கார்டன் டீச்சரு, இந்த மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷனில் அவுட்ரீச் கோஆர்டினேட்டர், கல்ச்சுரல் கோஆர்டினேட்டர், டைரக்டர் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சேர்ந்தேன் நான் ஸ்கூல் டீச்சர் ஆன பிறகு. ஸோ ஒரு 200 ஸ்கூல்ஸில் போய் ஃபோக் ஆர்ட்ஸ் பற்றி, கிராமிய கலைகளை பற்றி எல்லாம் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறது, எழுதுறது. அப்புறம் நம்ம வந்து இந்த மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் வி செட்டப் தக்ஷிண சித்ரா ஹெரிட்டேஜ் சென்டர் அப்படின்னு. அந்த தக்ஷிண சித்ரா வந்த டைமில் 1996 அது சாஃப்ட் ஓப்பனிங் நடந்தது. நான் 85லேருந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். 96 அந்த ஓப்பன் ஆன உடனே நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டக் டு அ பிளேஸ், நான் உங்களுக்கு வெளியிலேருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிவிட்டு, நான் தினமும் இங்கே வரமாட்டேன், நான் வெளியிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ரிசைன் பண்ணிவிட்டு என்னோட ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தேன், தி அசீமா ட்ரஸ்ட். அசீமானா எல்லையற்றது, சன்ஸ்கிருதம் அசீமா, சீமை இல்லாதது, அசீமா ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்தேன். 2005 தைவானில் தேய்பே அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, யுனிசெஃப் கான்ஃபரன்ஸ். அங்கே பார்த்தா அவங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 18 பேருக்கு 20 நிமிஷத்துக்குள்ளே 18 பேர் பேசுகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், சாரி நான் பேச மாட்டேன், நான் போய் உட்கார்றேன். 18 பேர் டிஸ்கஷன்னா எப்படி முடியும் 20 நிமிஷத்தில்? சும்மா உட்கார்ந்து மூஞ்சி காமிக்கணும், அவ்வளோதான். நான் போய் பேசலை. அன்றைக்கி நான் என்னோடய பேப்பர் நிறைய பெரிய பேப்பர் கொண்டு வந்திருந்தேன், நான் பேசலை. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபார்மலாக இருந்தது, எல்லாருமே ரொம்ப பவ்யமாக இருந்தாங்க. நான் இதை உடைக்கணும், அப்படி இன்ஃபார்மல் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி ஒரு டின்னர் இருந்தது. அந்த டின்னரில் நான் சவுத் ஆஃப்ரிக்கன் டெலிகேட்டுக்கு சொன்னேன், நீங்கள் இந்த ஜெம்பே கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதில் எனக்கு 4 ட்ரம் கொடுங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நான் என்னோடய பரதநாட்டியம் யூஸ் பண்ணி ஒரு கதை சொன்னேன். அவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் எங்களை எல்லாம் கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி, நீங்கள் அப்படியே ஸ்பீடாக ஜாஸ்தி பண்ணுங்க, எல்லாரையும் நான் கூப்பிட்றேன் வந்து ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோக் இது மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டின்னரில் ஒரு 2 சவுத் கொரியன்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, மேம் நவம்பரில் நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம் இமேஜினேஷன் பற்றி, அதில் நீங்கள் இப்போ பண்ணினாங்களே அது பண்ண முடியுமா அங்கே அப்படின்னு கேட்டாங்க. வில் கிவ் யூ ஆல் எக்ஸ்பென்சஸ். நான் சொன்னேன், இமேஜினேஷன்னு சொல்கிறீங்க,
ஐ ஹாவ் பெட்டர் ஐடியா ஃபார் தேட், நான் உங்களுக்கு ப்ரப்போசல் அனுப்புகிறேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டு இந்த நடராஜா ஐக்கன் இருக்கேன், அந்த நடராஜா ஐக்கனுக்கும் ஒரையான் கான்ஸ்டலேஷனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பற்றி இமேஜினேஷன், ஹவு எங்கள் பூர்வீகர்கள் எப்படி இமேஜின் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு நடராஜா சிலைக்கு ஒரையான் கான்ஸ்டலேஷன் தான் வயர் ஃப்ரேம். அதில் வந்து ஆருத்ரா ஸ்டார் இருக்குது, பிட்டில் ஜூஸுங்கிற ஸ்டார், பெரிய ஸ்டார் வந்து ஆருத்ரா, மிருகஷீரம் இருக்குது. ஆருத்ரா வந்து சிவனோட இது. ஸோ எங்கே இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஆருத்ரா தர்சனத்துக்கு அன்னைக்கு ஒரையான் கான்ஸ்டலேஷன் மேலே வரும். இதை பற்றி நான் வந்து இப்போது எல்லாருக்கும் நான் கேட்பேன், சிவனோட முடி நடராஜா முடி ஏன் ஹாரிசான்டலாக இருக்குது அப்படின்னு குழந்தைங்களுக்கு கேட்பேன். எப்படி ஹாரிசான்டலாக இருக்கும், எப்போ இருக்கும்? ஒன்லி வென் யூஆர் ஸ்பின்னிங், இல்லையா? ஸோ இந்த உலகத்தை ஸ்பின் பண்ணுறதுக்கு இந்த முடியை ஹாரிசான்டலாக வச்சு, இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் போஸ் இல்லை, இட் இஸ் அ மொமெண்ட் இன் அ மூவ்மெண்ட் அப்படின்னு ஆர்டிஸ்ட் காமிச்சிருக்காரு, அதோட பிரபாவளி எல்லாம். ஸோ இது லெக்சரை தயார் பண்ணிவிட்டு அங்கே போய் பேசினேன் அதை பற்றி. அது வந்து நல்லா புகழ் வாங்கினது அது. அதுக்கப்புறம் நிறைய மற்ற நாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. எனக்கு எஜுகேஷன் இஸ் மை மெயின் இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய எழுதி 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 போடும்போது 1980 78 76 ஒரு நார்த் அமெரிக்கன் யூரோப்பியன் ஸ்காலர்ஷிப் வந்து சதிரை பற்றியும் பரதநாட்டியத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகங்கள் எழுதினாங்க. இந்த புத்தகத்தில் எல்லாம் தேவதாசி முறையை ஒழிச்சது ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்னு முத்துலக்ஷ்மி ரெட்டி மேலே ஒரு பெரிய பழி. ருக்மிணி தேவி அதையெல்லாம் எடுத்துட்டு பிராமின்ஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ருக்மிணி தேவியை மேலே ஒரு பழி. இதெல்லாம் நானும் ஒத்துட்டு இருந்தேன். ஆனால் 1985 நான் மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் இன்டாக்டில் சேரும்போது ஒளவை இல்லத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினோம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராஜெக்டு. அப்போ பண்ணி நான் ட்ராமா எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். அவங்க கேட்டாங்க, முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணணும், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி. அவர் கேன்சர் இன்ஸ்டிடியூட் எப்படி ஆரம்பித்தாங்க, ஏன் தேவதாசி முறையை ஒழிச்சாங்க, அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி. அப்போ பார்த்தா இந்த கதையே வேறு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால நான் வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தேன். நிறைய இடத்துல முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி பேசுறது, ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறது. அப்போது ஒரு பெரிய கிரிட்டிக் வந்து, முத்துலக்ஷ்மியே ஒரு தேவதாசி, அவள் ஃபாரினுக்கு போனால் அதனால் அவளுக்கு இந்த தேவதாசி முறையை பற்றி ஒரு ஆபாசம்னு தோணித்து, எம்பரஸ்மெண்ட் ஆச்சு. அதனால் திரும்பி வந்து ஒரு இன் சைன் வித் ஒன் சிக்னேச்சர் ஷீ மேட் ஆல் தீஸ் விமென் இல்லீகல் அப்படின்னு பேசினார். எனக்கு வந்த கோவத்தில் நான் வந்து இதை ஒரு புக்கில் நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னா அப்படின்னு முயற்சி பண்ணேன். பெரிய பெரிய பப்ளிஷிங் ஹவுஸ்க்கெல்லாம் நான் எழுதினேன். ஆனால் யாருமே இந்த இப்போ கோவிட் வந்துடுத்து எங்களால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நியோகி பப்ளிஷிங்கன்னு நியூ டெல்லியில் உடனே ஒத்துட்டாங்க. இது வந்து நாங்கள் புதுசாக ஒரு சீரீஸ் பண்ணுறோம், பயோனியர்ஸ் ஆஃப் மாடர்ன் இண்டியான்னு. அதில் முத்துலக்ஷ்மி வில் பி த ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எவ்வளோ சக்ஸஸ் ஆச்சுன்னா, அதுக்கு சவுத் ஏஷியா லாட்லி மீடியா அவார்டு ஃபார் நான் ஃபிக்ஷன் அவார்டு கிடச்சிது. அப்புறம் ஒரு 16,000 காப்பீஸ் விற்றது. இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒளவை இல்லம் எல்லாருமே நிறைய, அவங்க எப்படி ஒளவை இல்லத்தை ஆரம்பித்தாங்க, அவங்க எப்படி கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். இதில் எல்லாம் நம்ம இவங்க கதையெல்லாம் பார்த்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி செஞ்சு பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு அப்படியே மை சிலிக்கிறது.
இப்போ எனக்கு 72 வயசு. நான் திரும்பி பார்க்கும்போது நான் நினச்சிப்பேன், எவ்வளோ கத்துண்டு இருக்கேன் நான், எவ்வளோ வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு. நான் திரும்பி பார்க்கும்போது நான் வந்து தனியா வாழுறேன். ஏன்னா 40 வயசு ஆகும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் ஆகல. அப்போ எல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு. 30ல கல்யாணம் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா எங்க வீட்லயும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணல. எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, "நீ இவ்ளோ வேலை செய்ற, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு 2 பேருக்கும் பிடிச்சதுன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ பண்ணிக்க தேவையில்ல. உலகத்துல எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீ எவ்ளோ வேலை செய்ற, யூ டிசைட்" அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா. நான் வந்து நான் யாரை விரும்பினேனோ அவங்க என்ன விரும்பலை. நான் என்ன விரும்பினவங்க நான் விரும்பலை. ஆனால் அப்படியே போயிட்டு இருந்தது. 40 வயசில் நான் எங்கள் அண்ணா கிட்ட சொன்னேன், ஐ வாண்ட் டு லிவ் பை மை செல்ஃப் அப்படின்னு சொன்னேன். நான் தனியாக ஒரு வீடு பார்த்துட்டு நான் தனியாக போகிறேன்னு. எங்கள் அண்ணாவுக்கு பெரிய ஷாக்கு. ஏன் பண்ணணும்? இப்போதும் ஒரு அண்ணானா, ஒரு அன்மேரிட் சிஸ்டருன்னா, சிங்கிள் சிஸ்டருன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஆனால் நான் வந்து சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு நல்ல டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நான் தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு நான் தனியாக இருந்தேன். அவங்க வீட்டுக்கு ரெகுலராக போவேன். என்னோடய சிஸ்டர்இன்லா வந்து அந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சதுனால நானும் என் சிஸ்டர்இன்லாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். முதலையும் க்ளோஸ் ஆகிருந்தோம். ஆனால் சேர்ந்து வாழ்கிறதுல கொஞ்சம் டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லை, ஸ்மால் டென்ஷன்ஸ், வெரி ஸ்மால் டென்ஷன்ஸ், அதெல்லாம் இதே பண்ணக்கூடாது. ஆனாலும் இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆகி மைசூருக்கு போயிட்டாங்க. அவங்க குழந்தைங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. நான் வந்து தனியாக நான் வாழறேன். இப்போ 72 வயசு எனக்கு. கோவிட் டைமில் 3-4 மாதம் வேலைக்காரி வரல. நானே எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போவும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேலைக்காரி வேணாம் அப்படின்னு நான் நிறுத்திட்டேன். நிறைய ட்ராவல் பண்ணுறேன். நானே எனக்கு வேண்டியது நான் சமைச்சிக்கிறேன். என் வீடு நான் எப்படி வச்சுக்கிறோம் அப்படி வச்சுக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகாதது பெரிய பிளெஸ்ஸிங்கு தான் நான் நினச்சிக்கிறேன். என்னோட ஃபீலிங், கல்யாணம் ஆகாதது ஏதோ எனக்கு தெய்வம் கொடுத்த பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்க ஃபேமிலிஸில் எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்த்துருக்கேன்னா. நிறைய குழந்தைங்களோட ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு குழந்தை இல்லாத இதே தோணலை எனக்கு. எல்லாருமே என் குழந்தைங்க, எல்லாருமே என்னோடய ஃபேமிலி. யாவரும் ஊரு கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிற மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை. நான் வந்து எப்போதும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ட்ரீம்ஸை விட நல்லா நடந்திருக்கு எனக்கு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் எனக்கு எதேதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் பார்க்குறேன். எப்போதும் நான் காலையில் எழுந்து கண்ணாடி பார்க்கும்போது நான் எனக்கு சொல்லிக்கிறது, நேற்று வரைக்கும் உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு நீ மூக்க மேலே விழுந்தேன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ எதுவும் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. நான் இதுவரைக்கும் சாமி கிட்ட எல்லாம் நான் ப்ரே பண்ணினதே இல்லை. எனக்கு எது நடக்கணும், அது ஆகணும், இதாகணும்னு இதுவரைக்கும் நான் என்றைக்கும் நான் ப்ரேயர் பண்ணினதே இல்லை. எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நல்லா இருக்கேன், நாளைக்கு எப்படியோ யார் கண்டா, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை. அதுதான் என்னோட வாழ்க்கையோட முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம சந்தோஷமாக வாழுவோம்.
பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாற்று. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.